இங்கே வந்ததுக்கு வேர்த்தான வியூ. $100 ஃபைன் போட்டாங்க. வெல்கம் டு ரெட் பிளாஃப். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லுக் அவுட் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெட் பிளஃப்னு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இது வந்து யூஸ்வலாக மெல்பர்னில் நிறைய லுக் அவுட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் லுக் அவுட்ஸ் தான் இது. இது நல்லாயிருக்குன்னு கூகுள் ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன். ஸோ அதான் மார்னிங் போகலாமேன்னு வந்தேன். ஸோ இது நல்ல ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி சேர் போட்டிருக்காங்க இந்த வியூவை பார்க்குறதுக்கு மாதிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் மெயின் வந்து இந்த சீ சைட் ஏரியா செம வியூ இது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் பார்க்க ஏதோ சென் ஆண்ட்ரியாஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்படி நடுவில் ஏதோ மூழ்கி இருக்குது. கப்பல், பழைய கப்பல் நினைக்கிறேன். மெயின் வியூ என்னென்னா இந்த இதில் கீழே கல் இருக்குது. ஸோ அது கீழே தான் மெயின் வியூ. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு தான் தேடிட்டு இருக்கேன். எப்படி போகிறதுன்னு தெரில. ஸோ மேபி அங்கால போய் ட்ரை பண்ணலாம். மேபி அதால் நிறைய பேர் வாரத்தை பார்த்தேன். ஸோ மேபி அதால் போய் ட்ரை பண்ணி போகலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே வாக்கிங் பாத். அதில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதால் தான் நான் மெயினாகவே வந்தேன். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் விஷயம் ஒன்று வச்சுருந்தாங்க. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஹலோ, பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு வியூ. இது சீசைட் தான். ஆனால் இந்த மேலேருந்து பார்க்குற நேரம் நல்ல ஒரு வைபாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ 9 டிகிரி என்னமோ செம்ம குளிர். ஸோ இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னா, ஸோ இதில் எந்தளவு யோசிச்சுருக்காங்கன்னா, இப்போ இந்த வேவ்ஸை நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, வீடியோஸ் எடுப்பாங்க. ஸோ இப்படி கையில் வச்சு எடுக்கிற நேரம் ஸோ எங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்காது. சாதாரணமாக இப்படி வச்சு எடுக்கிற நேரம் செம்மையாகவே ஆடும், கைவிப்பாக ஆடும். அப்போ அதுக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எங்கள் ஃபோன் இப்படி வைக்க தான் இருக்குது. வச்சா சரியாக அலைன் ஆகுது. வீடியோ ஒன்று எடுத்தாலும் செம்ம கிளாரிட்டியாக வேறு லெவலாக ஆடாமல் அதே ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்குது. ஸோ மேபி ஒரு கிம்பல் யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு கிம்பலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஒரு வீடியோக்கு லைக் அப்படி நாங்கள் கீழே போகிறதுக்கு வந்தால் எல்லோரும் வராங்க. எப்படி போகிறேன்னு தான் தெரில. ட்ரை பண்ணுவோம். அப்படியே கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் மிச்சத்தை கீழே போயிட்டு வழி வந்து பார்த்துட்டு அதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இது நான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் இருக்க இடத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் தூரம். ஸோ அதுக்கு வந்து பார்க்கிங் தேடி எல்லாம் போயிடுச்சு. லாஸ்ட் மந்த் அப்படி தான் போகிற நேரம் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு போனேன். ஜஸ்ட் யூனிக்கு போகிற நேரம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டில் பார்க் பண்ணிட்டு போனேன். வந்து பார்த்தா $100 ஃபைன் போட்டாங்க. நானும் பார்த்தேன் என்னடா பார்க் பண்ணது ஒரு குத்தமா. ஸோ அதனால இப்போ வந்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கிங் பே பண்ணேன். 1 ஹவருக்கு $10 எடுத்தாங்க. ஸோ அதில் பார்க் பண்ணிட்டு போட்டேன். $100 கட்டுறதுக்கு $10 பரவாயில்ல. எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கீழே இறங்குற இடத்த பார்க்கணும். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த இடம் கிடைக்கல. ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போகலுமோ தெரில. நான் அந்த பிளேஸை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரின்னு. இப்போ நடந்து வரனே நல்ல ஒரு ஃபுட்பாத் ஒன்று கிடச்சிச்சு. ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ரோட்லேருந்தே ஒரு வழி இருக்குது. கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா அதில் அப்படியே இறங்கி வர தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியாச்சு. ஷூ போட்டு நடக்கிறது தான் செம்ம கஷ்டமாக இருக்குது. ஷூவை கழட்டவும் முடியல, செம்ம குளிருது. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு நல்லாயிருக்கும். ஸோ சம்மருக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நான் சன்ரைஸ் சூரிய ஒளி படுற நேரம் வேறு லெவலாக இருக்கும் அந்த கல் எல்லாம். ஏன்னா எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது
மிக்ரேஷன் சீசன் எதுவும் இருக்கா, நான் அது என்னென்னு தெரில. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே வேல்ஸ் பார்க்கலாமா, வேல்ஸ் ஹில்ஸ் எல்லாம் மேலேருந்து பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சத்துக்கு முதல் வீடியோ எடுத்தது எல்லாமே அந்த இடத்துலேருந்து தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ ரொம்ப தூரம். ஸோ இப்போ நான் என்ன செய்யணுன்னா அந்த வியூ பாயிண்ட் கிட்டே போயிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இந்தியாவில் ஷார்ட்டாக முடிச்சு கொள்கிறேன். ஓகே, ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா அந்த இது அடுத்து கிட்ட வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த இடம். ஸோ அந்த இடத்துக்கு போனோன்னா பெஸ்ட் வியூவில் நான் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ பார்த்து வச்சேன். ஸோ அதை செய்யணுன்னு தான் வந்தேன். ஸோ அதை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி போகலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், உள்ளே போய் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வேறு ஷூ போட்டு வந்துட்டேன். எல்லாமே ஈரமாக இருக்குது. என்ன பண்ண, மெல்பர்ன் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட்டாக பிடிக்காத விஷயம்னா இந்த ஷூஸ் தான். என்ன தான் நாட்டில் இருக்கிற நேரம் ஒரு செருப்பு போட்டுட்டு நடக்கிற நேரம் அந்த ஒரு சுகம் எங்கேயுமே வராது. என்ன தான் எவ்வளோ பிராண்டில் ஷூ இருந்தாலும் அதெல்லாம் வரவே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கு வேர்த்தான வியூ. சரியா, நாளைக்கு இப்போ நான் 360 காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவல். ஸோ எல்லோரும் இந்த வியூவை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வியூவை பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன். ஸோ நல்லாயிருக்கு. இந்த மாதிரி மெல்பர்னில் நிறைய லுக் அவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் கவர் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் எப்பயுமே பயணம் பண்ணணும். விஜய் சித்துட ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன், வாழ்க்கைனா பயணம் பண்ணிடணும். அது என்ன உண்மை தான். எப்பயுமே மெமரி சேர்க்கணும். ஸோ என்ன வாழ்ந்தோம், எவ்வளோ காசு சேர்த்தோம், இன்னொருத்தனை விட நாங்கள் எவ்வளோ காசு சேர்த்தோம், அதில் எந்த ஒரு பயணமே யாரும் அடைய போகிறதில்ல. ஸோ சேர்க்குற காசில் இந்தியாவில் எல்லாருக்கும் உதவி செஞ்சாச்சு. ஸோ எங்களுக்கு தேவையான அளவு இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும். இந்த உலகத்தில் எவ்வளவோ இடம் இருக்குது. ஸோ வாழ்க்கையை வீடு வேலை வீடு வேலை வீடு வேலை, ஜஸ்ட் பார்த்த இடத்தையே பார்த்து என்ன தான் செய்ய போகிறோம். வாழ்கிறதே கொஞ்சம் காலம். ஒரு ஆள் 50 வயசு வரைக்கும் வாழ்வாங்கன்னா, ஸோ அதில் ஒரு 5 வருஷம் உழைக்கிறாங்கன்னா அந்த 50 இருக்கதே ஜஸ்ட் ஒரு 50 வருஷம். அதில் ஒரு 5 வருஷம் அப்படியே உழைக்கிறதுக்கே போயிடுச்சுன்னா ஓகே, காசு வேணும், காசு இல்லாமல் எதுவுமே செய்யலாம். ஸோ அப்படியே நாங்கள் இந்தியாவில் உழைச்சிட்டு அதுக்கு பிறகு வாழ்க்கையில் பயணத்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ எவ்வளோ இடம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போய்ட்டு பார்க்கணும். குறைஞ்சபட்சம் எங்களால் முடிஞ்ச அளவு இந்தியாவில் எல்லா இடத்தையும் பார்க்கணும். ஸோ அதுதான் என் மெயின் டார்கெட். ஸோ இதுக்கு மேலேயும் மெல்பர்னில் சின்ன இடமா சுற்றி பார்த்துட்டு, ஸோ அப்புறம் வீக்குக்கு ஒருக்கா இல்லாட்டி மந்த்துக்கு ஒருக்கா மாதிரி ஒரு பெரிய இடமா மெல்பர்னில் போயிட்டு சுற்றி பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் பட்ஜெட் வேணும், காசு இல்லாமல் எதுவும் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் உழைச்சிட்டு ஸோ அதுக்கு பிறகு அதை செலவழிக்கிறதும் விதம்னு ஒன்று இருக்குது. என்ன தான் பெரிய கார் வாங்கினாலும் அதில் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. ஜஸ்ட் என்ன சாமான் வாங்கினாலும் ஒரு நாள் தான். ஒரு நாளைக்கு மேலே அந்த இதில் ஒரு பொருளோட இது எங்களுக்கு தெரியாது. ஒரு ஐஃபோனாக இருந்தாலும் அதை வாங்கி ஜஸ்ட் ஒரு நாள் ஒரு கிழமை அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஜஸ்ட் ஒரு ஃபோன் தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருப்போம். ஸோ அது மாதிரி தான். ஆனால் ஒரு இடத்துக்கு போகிறதோ ட்ராவலிங்கும் அந்த மாதிரி இல்லை. இந்த இடம் போனால் இன்னொரு கொஞ்சம் காலத்தில் இன்னும் யார்ட்டையும் சொல்கிற நேரம் நான் இந்த இடத்துக்கு போனேன், இந்த இடம் எப்படி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மெமரியை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ சொல்லலாம் யார்ட்டையும் போய்ட்டு நான் அந்த ஐஃபோன் வச்சுருந்தேன், அந்த காலத்தில் வர ஃபோன் வேறு லெவலாக இருக்கும். நான் இந்த கார் வச்சுருந்தேன், ஸோ அந்த காலத்தில் வரது கார் வேறு லெவலாக இருக்கும். ஸோ எதையுமே சேர்த்து வச்சு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. இந்தியாவில் பயணம் பண்ணி மெமரிஸை சேர்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வாழ்க்கையில் இருக்க ஒரு மிக பிரயோஜனமான விஷயம்.
அதோட ஒரு மனுஷனை ஹீல் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ட்ராவலிங் தான். ஸோ ரொம்ப பேச விரும்பலை, இப்போயே ரொம்ப பேசிட்டேன். ஸோ இதுலேருந்து நான் வீடியோவை நிப்பாட்டிக்கொள்கிறேன். ஸோ இது போல் நிறைய லுக் அவுட்ஸ் போகிறதுக்கு பிளான் இருக்குது. ஸோ இது மேலே என்னால் இந்தியாவில் லுக் அவுட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்தியாவில் ஷார்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இது போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என் பேர் லதீஷ். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய்.